வணக்கம் உறவுகளே. ஒரு காணொளி பாருங்க. முன்னுக்கு பின் முரணான ஒரு காணொளி. அதை கொஞ்சம் பாருங்க. வரதட்சணை நீ வாங்கின சட்டம் வந்தவன போடுவேன். இங்கே இருக்கிற ஆண் மக்கள் கவனத்திற்கு, இளைஞர்களின் கவனத்திற்கு, சட்டசபையில் பேசுற மாதிரி நீ வாழ போறது என் பெண்ணோடவா, என் பெண்ணு கொண்டு வர பொண்ணோடவா, குடும்பத்தை ஏதோடு நடத்த போறேன். என் பெண்ணே தங்கம். இதை நான் வரவேற்கிறேன். கட்டிக்க போற பெண்கிட்ட வரதட்சணை வாங்கக்கூடாது, அது தவறான விஷயம். அதை வந்தோன்னே நான் தடை பண்றேன் அப்படின்றாருல, அது இருக்காது, அதை நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு. இதை நான் வரவேற்கிறேன். ஆனா கட்டிக்க போற பெண்கிட்ட வரதட்சணை கேட்டு சண்டை போடக்கூடாது, வரதட்சணை கேட்கக்கூடாது, நான் ஆட்சிக்கு வந்தோன்னா வரதட்சணை கேட்க விட மாட்டேன் அப்படின்னு நடிகன் சீமான் சொல்றாருல, அதுக்கு அவருக்கு துளி கூட தகுதி கிடையாது. ஏன்னா அண்ணன் நடிகன் சீமான் தன்னோட மனைவி கிட்ட உங்க அப்பா வச்சிருக்க 85 ஏக்கரை என் பேர்ல எழுதி கொடுக்க சொல்லு அப்படின்னு பொண்டாட்டி கூட சண்டை போட்டிருக்காரு. இது அந்த கணக்குல தானே வரும். அப்போ பொண்டாட்டி கிட்ட வரதட்சணைக்காக சண்டை போடாதீங்க, எப்படி ஆட்சிக்கு வந்து வரதட்சணையை ஒழிப்பீங்க? இதை நான் சொல்லலப்பா, பொய்யெல்லாம் கிடையாது, உங்க அண்ணனே சொல்லியிருக்காரு. நீங்களே ஒரு டைம் பாருங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்கு. எங்கள் மாமா பேரில், எங்கள் மாமா இருக்கும்போது வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு 85 ஏக்கர் எங்கள் மாமியார் வாங்கியிருக்காங்க. ஏதோ அப்போ அந்த நிலத்தை எனக்கு தரலைன்னு இப்போ இருக்குது. இப்போ எனக்கு மொட்டாடிக்கு சண்டை நடக்குது. நான் எங்கள் அப்பா நம்மால் வர பேரில், சரி மாமா பேரில் கூட ஒரு வேளாண் பண்ணை உருவாக்கிக்கிறேன். கேட்டிங்களா? இவர் இது மட்டும் இல்லை, இவர் பேசுகிறது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்கும். நான் பெண்களை காக்கிறவன் அப்படின்னு சொல்கிறாரு. வரதட்சணையை வாங்கக்கூடாதுல இருக்குது. நீ வாழ வர்றது என் பெண்ணோடையா இல்லை என் பெண்ணு கொண்டு வரையா அந்த பொண்ணோடையா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. பேசுகிறதுக்கு நல்லா அப்படியே புழுங்காங்கிதான் அடைகிற மாதிரி பேசுவார். செயல் ஏதாவது செய்கிறாரா அப்படின்னா செய்ய மாட்டார், செய்ய முடியாது. ஏன்னா நேற்றுக்கு ஒன்று பேசுவார், அதை மறந்துட்டு மறுநாள் ஒன்று பேசுவார். என்னன்னு கேட்டால் கடைசியில் போதை போடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நமக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு வைங்களேன். சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. எப்படின்னா இவர் பேசுகிறது அனைத்துமே நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பாருங்கள். சீமானை கரெக்டாக வாட்ச் பண்ணுறவங்க பூரா பாருங்கள். சீமானை நல்லா வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருமே கவனமாக கேளுங்க. சீமான் இன்னைக்கு பேசுனதை மறுதடவை மாற்றி வேறு மாதிரி பேசுவார். ஒரு தடவை ஒருத்தனை திட்டுறது, அப்புறம் திரும்பி நம்ம அண்ணன் மாதிரி இருக்குதா, எங்கள் அப்பா மாதிரி இல்லையா, எங்கள் தாத்தா மாதிரி இல்லையா, எங்கள் பாட்டா மாதிரி இல்லையா, எங்கள் முப்பாட்டா மாதிரி இல்லையா, அப்படியே இது இவருக்கு வேலை. இது அப்படியே வேலை. இந்த ஆளுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நிகழ்வுங்கும் போது இந்த ஆளுக்கு இதுதான் வேலை. இப்போ தமிழ் தேசியம் அமைப்போம் அப்படிங்கிறார். தமிழ் தேசியம் எப்படி அமைப்ப நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. தமிழ் தேசியம் அமைக்கிறவன் தமிழ் தேசியம் அமைக்கிறவன் எப்படி எலெக்ஷனில் போட்டி போடுவான்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டு எப்படி எலெக்ஷனில் போட்டி போடுறவன் எப்படி தமிழ் தேசியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மூஞ்சி வச்சுட்டு கேட்குற? இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டது தான் இந்திய தேர்தல் அமைப்பு. இந்த தேர்தலில் நிற்கிற நீ உறுதிமொழி பத்திரம், அந்த பத்திரம், இந்த பத்திரம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து நான் இந்த எலெக்ஷனில் நான் உண்மையாக இருப்பேன், நான் நல்லவனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழியெல்லாம் ஏற்று எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் நீ தேர்தலில் நிற்கிற. நீ எப்படி தமிழ் தேசியம் அமைக்க முடியும்? தமிழ் தேசியம்னா என்ன? பெரியாரை ஒரு காணொலியில் திட்டுறாங்க. அம்பேத்கர் என்ன சொன்னார்? அம்பேத்கர் ஒன்று சேர் என்னமோ ஒன்று சேரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பார். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதையே இவன் என்ன சொல்கிறான், அப்போ அதிகாரம் மிக வலிமையானது. இதுவும் அம்பேத்கர் சொன்னது தான். அதிகாரம் மிக வலிமையானது, அதுக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும். ரைட்டு. ஒன்று சேர், கற்பி, புரட்சி செய். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். சரி, இது அம்பேத்கர் சொன்னது. ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாரு? புரட்சி செய்ய சொல்கிறார். ஆனால் பெரியார் என்ன சொன்னார் அப்படின்னா தேர்தல் அரசியலே வேணாம் அப்படின்ட்டார். அடிப்படையிலேயே 5000 கிலோமீட்டர் வித்தியாசம் அப்படிங்கிறார். யாருக்கும்? அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பற்றியும் எப்படி ஒன்றுன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. இப்போ ஜவஹர்லால் நேரு இப்போ பிரதமர் ஆனார். சரி, அந்த உதாரணம் வேணால் இருக்கட்டும். இன்னொன்று அதை விட பெஸ்ட்டான ஒரு உதாரணம், காந்தியடிகளும் சுதந்திரத்துக்காக போராட்டினார். சுபாஷ் சந்திர போஸும் சுதந்திரத்துக்காக போராட்டினார். காந்தியடிகளினுடைய கொள்கை சுபாஷ் சந்திர போஸுக்கு ஏற்புடைய இல்லை. காந்தியடிகளினுடைய அகிம்சை கொள்கை சுபாஷ் சந்திர போஸுக்கு ஏற்புடையதாக இல்லை. சுபாஷ் சந்திர போஸினுடைய இராணுவ கொள்கை காந்தியடிகளுக்கு ஏற்புடையதாக இல்லை. ஆனாலும் ரெண்டு பேரும் போகிற பாதை எங்கே? ஒரே ஒரு பாதை தான். ரெண்டு பேரும் போகிற பாதை எங்கே? ஒரே ஒரு பாதை, ஒரே ஒரு புள்ளியை நோக்கி. எந்த புள்ளி? நாடு சுதந்திரம் அடையணும். இதுதான்.
அதே மாதிரி தான் எளியவர்களுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறது இப்போ அம்பேத்கருடைய கொள்கை. அதே கொள்கை தான் பெரியாருடைய, தந்தை பெரியாருடைய கொள்கை, எளியவர்களுக்காக போராடணும் அப்படின்னு. 2 பேரும் வேறு வேறு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து வைக்கிற புள்ளி எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த புள்ளி, அந்த டார்கெட்டு ஒரே டார்கெட்டு. இப்போ இப்படி இருக்கையில் இவன் மேடையில் மக்களை கவர்றதற்காக வேண்டி, இப்போ இவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, இவன் அரசியலில் முன்ன பின்ன இருந்திருந்தா நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் அப்படின்னு ஏதாவது போய் சொல்லுவான். இவன் அரசியலில் இருந்ததில்லை. இப்போ ஈழ மக்களுக்காக போராட்டம் தான் இவன் ஆட்சிக்கே வந்தான், கட்சியை ஆரம்பித்தான். ஆட்சிக்கு வர முடியாது, எப்பயுமே எக்காலத்துலேயும் ஆட்சிக்கு வர முடியாது. ஈழ மக்களுக்காகத்தான் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பித்தான். ஈழ மக்களுக்காக போராடினான். ஆனால் ஒரு நாளாவது ஈழ மக்களுக்காக போராடி இருக்கானா? இல்லை. சரி, இத்தனை முகாம் இருக்குது, நம்ம திருச்சியில் கூட கொட்டப்பட்டில் கூட ஒரு முகாம் இருக்குது, ஈழ அகதிகள் முகாம். என்னைக்காவது ஒரு நாள், அது பிரபாகரன் இறந்த அன்னைக்கோ இல்லை பிரபாகரன் பிறந்த அன்னைக்கோ இல்லை இவர்களுக்கு அந்த ஏதாவது ஒரு நாள் நல்ல நாளில் அந்த முகாம்களுக்கு போய் அவர்களோட ஒன்றா இருந்து அவர்களோட கூடி குழாவி பிஞ்சி குஞ்சு பேசி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கானா? இல்லை. சரி, அது அன்னைக்கு இங்கேயில் ஏதாவது ஒரு மௌன விரதம், மௌன அஞ்சலி ஏதாவது இருக்கானா? இல்லை. எதையுமே இவன் சொன்னது செய்ய முடியாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் தேசிய அமைப்புங்கிறான். எப்படிடா தமிழ் தேசிய அமைப்பை அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. பெரியார் ஏன் தேர்தல் அரசியலில் போட்டியிடல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பெரியார் ஏற்றுக்கல. இந்திய அரசியலமைப்பு சட்ட நகலை பெரியார் எரித்தார். இது தவறு. என்ன தவறு? வெள்ளைக்காரன்ட்டு சுதந்திரத்தை வாங்கி கொள்ளைக்காரன்ட்ட கொடுக்குறீங்க அப்படின்னாரு நாட்டை. உண்மையா பொய்யா? இன்றைக்கி அது என்ன நடக்குது நீங்களே சொல்லுங்கள். பெரியார் என்ன சொன்னாருங்கிறத நான் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், தெரியாத விஷயத்த நான் சொல்லலை. இருந்தாலும் மக்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். என்னுடைய காணொலியை பார்க்குற என்னுடைய நம்ம நங்கூரம் பார்வையாளர்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். பெரியார் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கல, அந்த நகலை எரித்தார். காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் வாங்குவதே ஒரு கருப்பு தினம் அப்படின்னார். இந்தியா சுதந்திரம் வாங்குவதே ஒரு கருப்பு தினம் அப்படின்னார். ஏன் கருப்பு தினம் வாங்கினார்? கருப்பு தினம்னு சொன்னார்னா, வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரத்தை வாங்கி கொள்ளைக்காரன் அந்த சுதந்திரத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறார். இன்றைக்கி அதானே நடந்துக்கிட்டு இருக்குது. கொள்ளைக்காரங்க கையில் தானே இருக்குது. ஆட்சி ஆள்றது ஆர்எஸ்எஸ் தானே நாட்டை ஆளுது. ஆர்எஸ்எஸ் தானே நாட்டை ஆளுது. இப்போ அந்த பிரதமர் மோடி வந்ததுக்கப்புறம் இந்த 12 வருஷத்தில் இப்போ என்ன நடந்திருக்குது? எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி பண்ணி பிரைவேட் கையில் கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஏதாவது ஒன்று உருப்படியாக செஞ்சுருக்காரா? பிஎம் கேர் ஃபண்டுன்னு வசூல் பண்ணார். எத்தனாயிரம் கோடி வசூல் பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஆனால் பிஎம் கேர் ஃபண்டை பற்றி யாரும் பேசக்கூடாது, அது ஒரு தனியாருக்கு சொந்தமானது அப்படின்னு. அதே போல் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுன்னு வச்சு விட்டு தனியாருக்கு சொந்தமானதுன்னு எப்படி சொல்லுவீங்க? தெரியாது. மாதத்துக்கு 2 லட்ச ரூபா ஜிஎஸ்டி வருது. அந்த ஜிஎஸ்டி எங்கே பண்ணுறீங்க, என்ன செலவு பண்ணுறீங்க, ஒன்றுமே தெரியாது. வருஷத்துக்கு எத்தனை வருஷம் ஆகுது? மாதத்துக்கு 2 லட்ச ரூபானா வருஷத்துக்கு 24 லட்சம் கோடி. 24 லட்சம் கோடி என்ன செலவு பண்ணுறாங்க, என்ன செலவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், நாடு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தெரியல. ஆனால் பெட்ரோல் டீசல் விலை குறையில, விலைவாசி குறையில, எதுவுமே குறையில. ஆனால் அமெரிக்க டாலருக்கு நிற்கிறாங்க, இந்திய மதிப்பு மட்டும் 95 ரூபாய்க்கு போயிடுச்சு. இது எப்படா நடக்குது அப்படின்னா, இல்லை, ஜிடிபி கீழே போயிடுச்சு. அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு ஜிடிபி. இப்படி இருக்கும்போது மேட் இன் இந்தியா என்னென்னமோ சொன்னாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. வருஷத்துக்கு 2 கோடி பேத்துக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க, ஒன்று கூட நடக்கலை. இருக்கிற வேலையெல்லாம் ஜிஎஸ்டி கொண்டு வந்து டிமானிட்டேஷனை கொண்டு வந்து பிடுங்கினது தான் மிச்சமே ஒழிய இருக்கிறவனுக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டாங்க. பல ஆயிரம் சிறு குறு தொழில்கள் இழுத்து மூடப்பட்டு விட்டன அப்படிங்கிறதான் சொல்லுவோம். குறுந்தொழில்கள் நிறைய மூடிட்டாங்க. அதாவது குறுந்தொழில்கள்லாம் மூடிட்டு எப்படி மூடினாங்க அப்படின்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு குண்டூசி ஒரு சின்னதாக ஒரு நட்டு தயாரிக்கிற கம்பெனி, அந்த நட்டு மட்டும்தான் அந்த தயாரிப்பான். நட்டு போல்ட்டு சின்ன ஐட்டம் தயாரித்து விற்கிற ஒரு கம்பெனி. அதை எங்கே கொடுப்பான்? அதை கொண்டு போய் பெரிய நிறுவனங்கள்ட்ட கொடுப்பான். ஒரு காருக்கான ஒரு போல்ட் நட்டுன்னு வைங்க, 2 இன்ச்சில் ஒரு போல்ட் நட்டு, 3 இன்ச்சில் ஒரு போல்ட் நட்டு, அதுக்கு தான் நட்டு. அதை தயாரிக்கிற ஒரு சின்ன குறு நிறுவனம் அதுக்கு பேர். அதை தயாரிக்கிற அந்த இதை கொண்டு போய் தயாரித்து ஆர்டர் வாங்குவான். பெரிய கம்பெனி, கார் கம்பெனிலேருந்து ஹூண்டாயி, இது மாதிரி சுசுக்கி, மாருதி, அந்த மாதிரி ஆர்டர் வாங்கி அந்த நட்டையும் போல்ட்டையும் தயார் பண்ணி கொண்டு போய் எங்கே கொடுப்பான்? அங்கே கொண்டு கொடுப்பான், அந்த கம்பெனியில் கொடுப்பான். அந்த கம்பெனி இவனுக்கு ஒன்று காசை இவனுக்கு கொடுக்கும். இப்போ அதெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. இப்போ அதெல்லாம் ஒழிச்சு குறுத்தொழில் சிறு தொழில் பூரா அந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஒழிஞ்சு போய் அந்த நட்டையும் போல்ட்டையும் அந்த காருக்காரனை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனே ஒரு டிவிஷனாக ஒரு யூனிட் ஒன்று போட்டு அவன் ஒரு தனி டிவிஷன், அதுக்கு
ஒரு யூனிட் ஒன்று போட்டு அப்படி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவன் பணக்காரன் ஆவானா, இப்போ அவனால் பொழைச்சிக்கிட்டு இருந்த இவன் வேலையை விட்டுட்டு பொழப்பை விட்டுட்டு கம்பெனி இழுத்து போட்டு ரோட்டில் உட்காந்துருக்கலாம். இதுதான் நடக்குது, இதுதான் நடப்பு. அப்போது மேற்கொண்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக கொண்டு போய் அவனை பெரிய ஆளாக்குறது, பணக்காரன் ஆக்குறது, பெரிய பெரிய கம்பெனிகளை மேலும் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளை மாற்றுறது, இதுதான் நடக்குதே ஒழிய நடக்கலை. அப்போது இதெல்லாம் இவ்வளவு ப்ராசஸிங் இதில் இருக்கும்போது நம்ம எங்கே ஆரம்பித்தோம்னா இப்படி தான் ஏதாவது ஒன்று ஆரம்பித்தா எங்கேயாவது போயிடும். சீமான் வந்து தமிழ் தேசிய அமைப்புன்னு சொல்கிறான். தமிழ் தேசிய அமைப்புனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் நின்றுக்கக்கூடாது. தமிழ் தேசியம் பேசணும்னா தமிழ் தேசிய அமைப்புனா இந்திய தேர்தல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நின்றுக்கக்கூடாது. இதுதான் பெரியார் சொன்னார். அங்கேருந்து டைவெர்ட் ஆகி நம்ம வேறு இடத்துக்கு போயிட்டோம். அது ஒரு பக்கம் டைவெர்ட்லாம் இல்லை, கோர்வையானது, அது ஒரு கோர்வையான சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் நம்ம பேசணுங்க தான் பேசணும். எப்படி அப்படின்னா இப்போ அவர் தமிழ் தேசியம் அமைக்கிறார். எப்படி தமிழ் தேசியம் அமைப்பார்? தமிழ் தேசியம் அமைத்தால் தமிழ் தேசியம் அமைக்கணும்னு சொன்னால் உடனே இந்தியா வந்து அவனை வந்து குற்றவாளியாக தான் பார்க்கும், எதிரியாக பார்க்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, எதிரியாக பார்க்கும். பிரபாகரன் இருக்கார், என்ன கேட்டார்? தனி ஈழம் கேட்டார். முதலமைச்சர் பதவி தரேன்னு சொன்னாங்க, அதை நான் ஒத்துக்கலை. அவர் வேணாம், எனக்கு முதலமைச்சர் போகல, என்னுடைய நாட்டை பிரித்து கொடுத்துரு, எனக்குன்னு ஒன்று தொல்லை தாங்க முடியல, நீ எங்களுடைய வளங்களை கொள்ளையடிக்கிற, எங்களை வந்து சித்திரவதை பண்ணுற, எங்களை அடித்து நொறுக்கிற, ஒடுக்குற, எங்களை சிறுபான்மையினர் பார்க்குற மாதிரி பார்க்குற. நீங்கள் சிறுபான்மையினராக தான் பார்த்தாங்க தமிழர்களை, சிறுபான்மையினராக தான் சிங்கள பார்த்துச்சு. அப்போ அதுக்கு தான் பிரபாகரன் என்ன கேட்டார்? எங்களுக்கு தனிநாடு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு தனிநாடு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டார். அந்த தனிநாடு கொடுன்னு கேட்டதுக்கு தான் கிட்டத்தட்ட 22 நாடுகள் சேர்ந்து பிரபாகரனை திட்டம் போட்டு காலி பண்ணியது. காரணம் என்ன? இங்கே பிரபாகரன், இன்னைக்கு பிரபாகரன் இலங்கையில், நாளைக்கு நம்ம ஊரில் ஒரு செக் வேற மாதிரி பிரபாகரன் மாதிரியே வேற ஒருத்தன் புரட்சியாளர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த நாடுகள், இந்த ஆதிக்க சக்தி உள்ள நாடுகள், ஆதிக்க புத்தி உள்ள நாடுகள் சேர்ந்து இந்தியா உள்பட பிரபாகரனை காலி பண்ணது. அப்போது தமிழ் தேசியம் கேட்டீங்கன்னா முதல்ல உன்னை வந்து எதிரியாக பார்க்கும், உன்னை வந்து தூக்கி உள்ளார போடும். தமிழ் தேசியம் பேச முடியாது. பேசினா அது பெரியார் பேசினார். தனி நாடு, எனக்கு திராவிட நாடு பிரித்து கூடியா, எங்களுக்கு நாங்கள் எங்களை வந்து நீங்கள் ஒடுக்கிக்கிட்டே தான் இருக்கீங்க, எங்களுக்கு இது வரைக்கும் நல்லது செஞ்சதே இல்லை, நீங்கள் தான் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனிநாடு கேட்டார் பெரியார். அந்த பெரியார் கேட்ட தனிநாடு கேட்டால் திராவிட நாடோ தனித்தமிழ்நாடோ கேட்டார்ல, அது கேட்கறதுக்கு உனக்கு யோகிதை இருக்கா? ஒரு விழுக்காடு பேச சொல்லுங்கள் அதை பற்றி. எங்களுக்கு தனிநாடு கொடுத்துருங்க அப்படின்னு. இப்போ கூட ஸ்டாலின் சொன்னார், தனிநாடு கோரிக்கை இல்லாமல் போகலை, நிலுவையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸ்டாலின் சொல்கிறாருங்க, ஆட்சியில் இருக்கும்போது சொன்னார். இப்போது 1 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு தனிநாடு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. தனிநாடு வாங்கினா நல்ல விஷயம்தான். அமர்த்தியா சென் சொன்னார், பொருளாதார நிபுணர், எப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், இந்தியாவில் மற்ற மாநிலங்களை தமிழ்நாட்டோடு ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டை ஒப்பிடணுன்னா வளர்ந்த ஒரு யூரோப் கண்ட்ரியை மாதிரி, டென்மார்க்கு, பின்லாண்டு, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நாடுகளில், யூரோப் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வளர்ந்த நாடுகளோட தான் இந்த தமிழ்நாட்டை ஒப்பிடணும். இந்திய மாநிலங்களில் எந்த மாநிலத்தையும் தமிழ்நாட்டுக்கு நிகராக ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அமர்த்தியா சென் சொல்லிட்டார். அப்போது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வளர்ந்து நிற்கிற தமிழ்நாட்டை பிரித்து கொடுறானே, எப்படி கொடுப்பான்? 10% 12% ஜிடிபியில் தமிழ்நாட்டினுடைய பங்கு இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தியில் 10% 12% தமிழ்நாடே கொடுக்குது. பாக்கி இருக்கிற 30 மாநிலங்களுக்கு பாக்கி இருக்கிற 90% பிரித்து கொடுக்க வேண்டியது, 88% பிரித்து கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனால் தமிழ்நாடு மொத்தம் 10% 12% உற்பத்தியை கொடுக்குது, ஜிடிபியை கொடுக்குது. அப்போ என்ன அர்த்தம்? எப்படி விடுவான்? தமிழ்நாடு ஒரு பொன்மூட்டையிடும் பாத்து, தமிழ்நாடு ஒரு பொன்மூட்டையிடும் பாத்து ஒன்றிய அரசுக்கு அள்ளி கொடுக்குது. ஜிஎஸ்டி அள்ளி வருஷத்துக்கு 65,000 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? பீகார்காரங்களை கொண்டு போய், இல்லை மத்திய பிரதேசக்காரங்கள்ட்ட கொண்டு போய் அவங்க 10 ரூபா கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு 4 ரூபா கொடுக்குறான். நம்ம 1 ரூபா கொடுக்குறோம். அப்போ அங்கே நம்ம 10 ரூபா கொடுக்குறோம்னா நமக்கு 25 காசுக்கு 30 காசு, 40 காசு, 50 காசு அப்படி கணக்கு போட்டு கொடுக்குறான். 10 ரூபாய்க்கு நான் 25 காசு கொடுக்குறான், 24 காசு கொடுக்குறான்னு வைங்களேன். அவனுக்கு 10 ரூபா கொடுத்தாங்க 80 காசு கொடுக்குறான் அந்த மாநிலங்களுக்கு. அப்போது யார் இழிச்சவன்? யார் சம்பாதிச்சு ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைத்து சம்பாதித்து ஒன்றியத்துக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டி நமக்கு திருப்பி என்ன கொடுக்குதுன்னா ஒன்றும் கொடுக்குறதில்ல. நம்ம இப்போ வந்து இயற்கை பேரிடர்லாம் நடக்குது. அப்போல்லாம் யார் காசு தராங்க? எதுக்கு தரமாட்டேங்கிறாங்க?
இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக தெரில. நிர்மலா சீதாராமன் வந்ததுக்கப்புறம் சுத்தமாகவே நின்று போச்சு. இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க ஒன்றிய அரசு எதுக்கிறதுக்கு. நீ எப்படி தமிழ்நாடு கேட்ப? தமிழ்நாடு தனி தமிழ்நாடு நீங்கள் எப்படி கேட்க முடியும்? தமிழ்நாடு கேட்கணும் அப்படின்னா நக்சலைட்டாக மாறணும். உன்னை எதிரி ஆக்கிடுவான். நீ தமிழ்நாடுன்னு நீ சொன்ன வாய்தன்னு சொல்லிட்டீங்கன்னாவே உங்ககிட்ட வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் என்ஐஏ வந்து நின்றோம். நீ எப்படி பேசலாம்? தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இதான் உனக்கு மரியாதை, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஓடி போயிருப்படியே. இனிமேல் பேசுனா டென்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. 2வது தடவை கூட்டினா அவனுக்கு தூக்கிட்டு உள்ளே வச்சிருவாங்க. நீ என்ன பண்ணுவ? ரோசம் போட்டு ஏய் ஓய் அப்படி இப்படின்னு இவன் சொன்னாதான் இவன் பேச்சு கேட்கறதுக்கு தான் பல இளைஞர்கள் இருக்காங்கல்ல, கூறுகட்டை. இப்போ நானும் அப்படி தானே இருந்தேன் அவன் கட்சியில். அதே மாதிரி பல கூறுகட்டை இளைஞர்கள் இன்னும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ரோசம் வந்து அவர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளுவான். இவன் போக மாட்டான். மற்றவர்களை பேசி இந்த மாதிரி சூடாக்கி ஆயுதம் ஏந்தக்கூடிய லெவலுக்கு கொண்டு போய் தள்ளுவாங்க. தமிழ் தேசியம்ப்பா, நமக்கு தமிழ் தேசியம்ப்பா, நமக்கு தனித்தமிழ் தேசியம் வந்துடணும். நம்ம வந்து தனித்தமிழ் தேசியம் அடையிறோம்டா. இது நான் என் தலைவர் பிரகான் மேலே சத்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கூட பண்ணாலும் பண்ணுவான். நம்ப முடியாதுங்க. பண்ணி என்ன பண்ணுவான்? இந்திய அரசுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை உருவாக்குவான். அந்த கூட்டம் அது போகிறது என்னமோ அந்த கூட்டம் தான். ஆனால் இவனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இவன் சேஃபாக இருப்பான். இவன் அன்னையிலேருந்து என்னைக்கு நான் அரசியலில் வந்தானோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இவன் சேஃபாக தான் ஆகிட்டு இருக்கிறான். அன்னைக்கு சினிமாவில் நடிக்கும்போது இருந்த அன்னைக்கு இவருடைய வசதி வாய்ப்புகளை பாருங்கள், இன்றைக்கி இவரோட வசதி வாய்ப்புகளை பாருங்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் நல்லாவே புரியும். சுடுகாட்டில் படுத்திருந்தேன், எனக்கு தங்குறது கூட இடம் இல்லை, சுடுகாட்டில் படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு ஆள் இன்னைக்கு அது என்னது இசூஸ் காரு, இனோவா காரு, பெரிய பெரிய வீடு காம்ப்ளெக்ஸு, இதில் அது என்னது இங்கிட்டு அந்த நீலாங்கரை ரோட்டில் பங்களா, ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஊட்டியில் எஸ்டேட் இருக்குது, என்னென்னமோ வச்சுருக்காங்க. அப்போது ஒரு கூட்டத்தை கொண்டு போய் பழி கொடுக்க தயாராகிறாரு சீமான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. நீங்கள் இப்படி பேசிக்கிட்டே உணர்ச்சி பொங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க அதில் ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? எது செய்யவும் ரெடியாக இருக்குது. அப்போது தமிழ் தேசியம் வேணுங்கிறவன் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. இல்லை, எனக்கு தமிழ் தேசியம் வேணும், நான் உண்ணாவிரதம் இருப்பேன், அறப்போராட்டம்டா, இன்னையிலேருந்து அறப்போராட்டம். நான் உண்ணாவிரதம் இருப்பேன். காந்திகள் இருக்கு இல்லையா, சங்கரலிங்கனார் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு இருக்கு இல்லையா, மகாத்மா காந்தியடிகள் எல்லாத்துக்கும் போய் உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதம் வச்சு அகிம்சைங்கிற கொள்கையை புதுசாக கண்டுபிடிச்சி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் மகாத்மா தான். அப்போ அந்த மாதிரி நீ போய் உண்ணாவிரதாரு, போராட்டாரு, ஆயுதம் எடுக்க வேணாம், நீ ஜெயிக்க வேணாம், நீ அவங்களோட சண்டை போட வேணாம், உயிரை விட வேணாம், உன் கூட இருக்கணும் உயிரை விட வேணாம், நீ போய் சாகு முறை உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதானே? தமிழ் தேசியம் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா சாகு முறை உண்ணாவிரதம் இருப்பான். சொல்லு, சரியான ஒரு ஆண்மையுள்ள ஆண்மகனாக இருந்தாக்க சொல்லு. நெஞ்சில் திராணி இருக்கிற ஆம்பளைன்னா சொல்லு. அப்போ இங்கிட்ட ஒரு குத்து, தேர்தலையும் நிற்ப, எலெக்ஷன்லேயும் நிற்ப, கோயிலுக்கு போவ, சங்கராச்சாரியாரை பார்ப்ப, பொட்டு வச்சுக்குவ, ராமரவிக்குமாரவனை கூட்டிக்கிட்டு போவார், எல்லா வேலையும் செய்வீங்க, எல்லா இடத்துக்கும் போவீங்க. அவங்க சங்கியாக நிற்பீங்க, சங்கியாக மாறுவீங்க. ஆனால் அவன் பக்கத்தில் கூட உட்கார முடியாது, நீ சேரு போட்டு உட்காரவே வைக்க மாட்டான். ஆனால் நம்மளோட தமிழிசையாக உட்கார வைக்கல. தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவியாக இருந்த தமிழிசை, இந்த பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு தமிழிசை ஒரு முக்கியமான காரணம். அவங்களையே அவங்க உட்கார விட மாட்டான்ட்டாங்க, சேர் கொடுக்க மாட்டான்ட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்க. உன்னை மட்டும் உள்ளே விட்டுருவாங்களா என்ன? நீ சரியான ஒரு நெஞ்சில் திராணி உள்ள ஆமலையாக இருந்தால் நீ அவருக்கு முன்னாடி சேரில் போய் உட்காந்துரு. நீ இவ்வளோ பேச்சு பேசுறிய. பெரியாரை வந்து திராவிட பங்களாவை, பாலடைஞ்ச பங்களாவை இடிப்பாங்கிற பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து பெரியார் உன்னை பேண்ட்டு போடுறதுக்கு போராடினாரு, நீ சட்டை போடுறதுக்கு போராடினாரு, கம்பட்டில் துண்டு வைக்கக்கூடாதுன்னு போராடினாரு, கம்கட்டில் வச்சுக்கிட்டு துண்டை, இடுப்பில் கட்டிக்கிட்டு இருந்த துண்டை கழட்டி தோல் மேலே போட சொன்னிச்சு திராவிடம் என்னென்ன பண்ணிச்சு? இவ்வளவு பண்ணிச்சு. ஆனால் உன்னைய அடிமையாக்கி, உன்னைய கொத்தடிமையாக்கி, நீ வந்து பாப்பானுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி உன்னை குட்டி வளர்த்து, சக்கிலியனையும் பறையனையும் தொட்டாதான் தீட்டு, சாணானை பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்லி உன்னை கொட்டி உன்னை கொட்டி வச்சுருந்ததுக்கு நீ வந்து இன்னைக்கு வந்து போய் ராமராவிக்குமாரோட போய் பொட்டு வச்சுக்கிற, மூத்திரம் குடிக்கிற,
இப்போ மாட்டுக்கு பூஜை பண்ணுற என்னென்ன பண்ணுற இவ்வளோ பேச்சு பேசுகிறேன், எவ்வளோ முரண் இருக்குது பாருங்கள். அது ஒரு முரண், இது ஒரு முரண். அதாவது வந்து எதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி இந்த ஆள் இப்போ இந்த ஆள் இப்படி இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆள் வந்து ஏகப்பட்ட பணம் வந்துருச்சு, இப்போ திரள்நிதி இப்போ வரதில்லை, குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இலங்கை தமிழர்கள் பணம் கொடுக்குறதில்ல, இவன் டம்மி பீஸு, இவருக்கு இதுக்கு மேலே இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இவரால் இனிமேல் நமக்கு சுதந்திரம் வாங்கி தர மாட்டார், தண்ணிகளை அமைச்சு தரமாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே. ஏன்னா எப்படி சொன்னாங்கன்னா, ஏற்கனவே இலை மலர்ந்தார் ஈழ மலரும் அப்படின்னுச்சு. என்னமோ இலங்கை வந்து சின்ன நாடாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு நாடு, ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாடு. அந்த நாட்டில் போய் நீ வந்து எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு ஒரு பகுதியை நிலப்பகுதியை பிரித்து கொடுத்துருலாம் கேட்க முடியாது. இது சர்வதேச பிரச்சனை. நாடுகளும் பேசுகிறது. ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் போய் பேசுகிற வேலை இல்லை. இது எல்லாம் தெரியும் இந்த பயலுக்கு. தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசுவார் இருந்தாலும். இலை மலர்ந்தார் ஈழ மலர் அப்படின்னு எப்படி எந்த வாயை வச்சு சொல்ல முடியும்? இப்போ இலை மலர்ந்துருச்சு, இப்போ ஈழத்தை போய் வாங்கியாச்சா, ஈழத்தை மீட்டாச்சா? முடியாது, கஷ்டம். எங்கள் தாத்தா இல்லை, பாட்டம் முப்பாட்டம் வந்தாலும் பிரித்து கொடுக்கறது கஷ்டம். அந்த மண்ணில் இருந்து போராடினாவே அங்கேயே கல்வி பண்ணிடுவான். நீ இங்கே உட்காந்துக்கிட்ட தனியில் வேணும்னு போராடுறாரு. இதெல்லாம் பொய்யுங்க, மக்களை ஏமாத்துறதுக்கு. நானும் ரொம்ப நாள் அப்படி தாங்க போய் உட்காந்துருந்தேன். அவன் கூட்டத்தில் உட்காந்துருந்தேன், அவன் பேசுகிறத கேட்டான், அவன் காணொலிகளை விடிய அவன் காணொலிகளை கேட்டான். ஆனால் பிரயோஜனம் இல்லையே, எந்த பிரயோஜனம் இல்லையே. முதல் நாள் ஒரு கருத்து, மறுநாள் கருத்து, 10 போன வாரம் ஒரு கருத்து, அடுத்த வாரம் இன்னொரு கருத்து, இப்படி தான். அதனால் தமிழ் தேசிய அமைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண வேலை இல்லைங்க. பல நூறு இளைஞர்களை காவு கொடுக்கணும். அவன் வந்து குடும்பத்தை விட்டு, பொழப்பை விட்டும், பொண்டாட்டியை விட்டு, அம்மா அப்பாவை பெற்றவங்களை விட்டு, குழந்தை குட்டிங்களை விட்டு, தமிழ்நாடு கொடுன்னு சொல்லிட்டு போராடணும். ஆயுதம் ஏந்தி போராடணும், ஒளிஞ்சிக்கிட்டு தெரியணும். இந்தியா ஒரு வல்லரசு நாடு. இன்னைக்கு அணுகுண்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு வல்லரசு நாடு, மிகப்பெரிய இராணுவ பலத்தோடு இருக்கிற நாடு. இந்தியாவை வைத்து அவளை சீக்கிரம்லாம் போராடிலாம் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி ஆரம்பித்தா இன்னும் 4 தலைமுறை ஆகுதோ, இன்னும் 5 தலைமுறை ஆகுதோ தெரியாது தனி தமிழ்நாடு கொடுக்கறதுக்கு. இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் பொய். இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு ஏமாந்துடாதீங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு ஏமாந்துடாங்க. அதனால தான் தம்பி பெரியார் வந்து எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொன்னது. அரசியலமைப்பு சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது. ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது? அந்த அரசியலமைப்பு சட்டம் பூரா தமிழனுக்கு எதிராக இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்ட ஒரு சட்டத்திட்டம். அனைவரும் சமம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இருக்கே ஒழிய, அதை வந்து எந்த அரசும், எந்த ஒன்றிய அரசும் இதுவரை செயல்படுத்தியதில்லை, இனிமேலும் செயல்படுத்தாது. இதெல்லாம் கூட்டி கழித்து கணக்கு போட்டு தான் பெரியார் என்ன பண்ணார், எனக்கு வந்து திராவிட நாடை தனியாக பிடிச்சி கொடுத்துரு, நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால் இவர் பேச்செல்லாம், இந்த சீமான் மாதிரியான ஆட்கள் பேச்செல்லாம் கேட்டு நம்பி ஏமாந்து அவருக்கு ஓட்டு போட்டு அந்த உங்களுடைய ஓட்டை வந்து வீணாக்கிறாதீங்க. நன்றி, வணக்கம்.